இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் இரண்டாவது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொறுப்பாத்தில் வைத்து நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த ஜெப வழிபாடில் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த தியானத்தின் இரண்டாவது நாளாகி இன்றைய சிந்தனைகள் அனைத்தையும், இந்த தியானத்தில் இன்றைய சிந்தனையில் பங்கெடுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை நாங்கள் கேட்பதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை தரட்டும் ஆண்டவரே. பல வேளைகளில் நாங்கள் பல பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாங்கள் தளர்ந்து போகிறோம், நாங்கள் சோர்ந்து போகிறோம். அன்பிறைவா, இந்த வார்த்தை வழியாக, நாங்கள் கேட்க போகும் இந்த உயிருள்ள வார்த்தை வழியாக நாங்கள் ஆவியில் பலம் அடையட்டும் ஆண்டவரே. மீண்டும் உற்சாகமாக நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து செல்ல எங்களுக்கு அந்த சக்தியும் பலத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கோம். நீங்கள் எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆவியானவரை அனுப்பி எங்களை பலப்படுத்தும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் ஒரு முன்னுரையாக சில காரியங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். தியானத்தில் பங்கெடுப்பதற்கு முன்பாக, இந்த தியான சிந்தனையில் நாம் ஆழமாக போவதற்கு முன்பாக சில காரியங்கள் முன்னுரையாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம தியானத்திற்கு ஆழமாக செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு தேவை. இந்த தயாரிப்பு நன்றாக இருந்தால் அந்த தியானம் நன்றாக இருக்கும், ஒரு பயனுள்ளதாக பலனுள்ளதாக அமையும். அதற்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. பல காரியங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் பார்க்கும் பொழுது சில வேளைகளில் எனக்கும் மன கவலையாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, சில கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த நற்செய்தி கூட்டம் நடக்கும் பொழுது, இந்த ஜெப கூட்டம் நடக்கும்போது பங்கெடுப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவங்க ஒரு நாள் பங்கெடுப்பாங்க, இல்லை 2 நாள் இந்த நற்செய்தி கூட்டத்தில் பங்கெடுப்பாங்க, செய்தியை கேட்பாங்க. அதுக்கு பிறகு சொல்ற அந்த வார்த்தைகளை பாருங்களேன். இவ்வளவும் ஃபாதர், இவ்வளவும் இந்த பைபிள்ல இருந்து எங்களுக்கு தெரியாம போனுச்சு, இவ்வளவு அற்புதமான காரியங்கள்லாம் இருந்து எங்களுக்கு தெரியாம போனுச்சு. எத்தனை வருஷம் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 5 வருஷம் முன்னாடியாவது, ஒரு 3 வருஷம் முன்னாடியாவது போட்டும், போன வருஷமாவது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுடைய வாழ்க்கை, எங்க குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் எவ்வளவோ மேல போயிருக்கும் ஃபாதர். இது எங்களுக்கு தெரியாம போனுச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய அவமானம், நமக்கு தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம எவ்வளவோ செய்திகள் கேட்கிறோம், எவ்வளவோ திருப்பலியில பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனை நற்செய்தி கூட்டங்கள், எத்தனை செய்திகள் டிவிலும் சரி யூடியூப்லும் சரி, எவ்வளோ கடவுள வார்த்தை கேட்கிறோம். ஆனா அவங்க சொல்ற மாதிரி ஒரு முறையாவது நம்ம சொல்லியிருக்கோமா? இந்த கடவுளுடைய வார்த்தை கேட்ட பிறகு எவ்வளவு அற்புதம் என்று சொல்லியிருக்கிறோமா? இதுவே எங்களுக்கு போதும், வேற ஒன்றும் வேண்டாம் சொல்லியிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். எனக்கு அவமானமாக இருக்கிறது அன்பானவர்களே. அதற்காகத்தான் இந்த தியானமாவது, இந்த நாம் கேட்கும் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி நம்மளை தொட வேண்டும். இது ஈட்டியாக நம்முடைய உள்ளத்தில் பாய்ந்து ஊடுருவ வேண்டும். அதற்காகத்தான் நேற்று நாம் முன்னுரையாக தொடங்கினோம். இது முதல் பகுதி, தியானத்தின் முதல் பகுதி, பொதுவான ஒரு முன்னுரை.
இந்த முன்னரை மீண்டும் நாம் ஒரு தொடர்ச்சியாக நாம் தியானிப்போம், சிந்திப்போம். நேற்று நாம் பார்த்தது அந்த கடவுளோடு உள்ள உறவு எவ்வளவு முக்கியமானது என்று. காரணம், இன்றைக்கு நாம் மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது மதம் அல்ல, அது ஒரு உறவு. எத்தனை ஆண்டுகள் நாம் இப்படி வாழ்ந்து வீணாக்கிட்டோம். அதான் நேற்றைய தினம் மதத்திற்கும் உறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பாருங்க, பரிசேயரோட வாழ்க்கையை பாருங்க. அவங்களும் பரிசேயர்களும் ஜெபித்தார்கள், இயேசுவும் ஜெபித்தார். பரிசேயர்களும் இறை வார்த்தையை வாசிச்சாங்க, பைபிளை வாசிச்சாங்க, இயேசுவும் வாசித்தார். பரிசேயர்களும் உபவாசம் இருந்தார்கள், இயேசுவும் உபவாசம் இருந்தார். பரிசேயர்களும் ஜெப கூட்டத்திற்கு சென்றார்கள், ஜெப ஆலயத்திற்கு சென்றார்கள், இயேசுவும் சென்றார். பரிசேயர்களும் தான தர்மம் பண்ணாங்க, இயேசுவும் ஏழைகளுக்கு உதவி செய்தார். எல்லாம் அவங்களும் செஞ்சாங்க, இயேசுவும் அதே செஞ்சார். ஆனா 2 பேத்துக்குள்ள எவ்வளவு வித்தியாசங்க. பரிசேயருடைய வாழ்க்கை மதம், ஜெபிச்சாங்க, கோயிலுக்கு போனாங்க, உபவாசம் இருந்தாங்க, பைபிள் வாசிச்சாங்க. ஆனா மதம், ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களால தாங்கிக்க முடியல, டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. எவ்வளவு பொறாமை, எவ்வளவு சுயநலம், எவ்வளவு வெளிவேடம், மதம். ஆனா இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க, இதே தான் இயேசுவும் செஞ்சார். ஆனா இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அனைத்தையும் அவர் தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. ஏன்னா தந்தையோடு உள்ள நெருக்கமான உறவுங்க, அந்த நட்புறவு, அந்த ஐக்கியம், அதுதான் அவருடைய ஆவியில ஒரு பலமாக அமைந்தது. அந்த படகு, ஒரு முறை சீடர்களோடு படகில் போகும்பொழுது புயல் காற்று வீசியது, கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அமைதியாக, நிம்மதியாக நல்ல ஒரு தூக்கம் போட்டார். நல்ல ஒரு தூக்கம். அவருக்கு தெரியுங்க, தந்தை அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. என்னுடைய தந்தை அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. இந்த காற்றும் கடலும் என்னை தொட முடியாது. அவ்வளவு நெருக்கமான உறவின் வழியாக தாங்க அப்படி அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு. அன்பானவர்களே, இந்த மதத்திலிருந்து இந்த உறவு அடிப்படை வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் வளர வேண்டும், வர வேண்டும். ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மதத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, தளர்ந்து போயிடுவாங்க. பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, டிகிரி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, சொந்தமா வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன காத்து அடிச்சுச்சுன்னா, கொஞ்சோண்டு கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளைங்க வாழ்க்கை எல்லாம் உடைந்து போகிறது. ஒருவரை குற்றம் சொல்லி போச்சு, முணுமுணுத்து. ஏன்னா உறவு இல்லை, கடவுளோடு உறவு. இவங்க ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, நாள்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறாங்க, திருவிருந்தில் பங்கெடுக்கிறாங்க, நற்செய்தி கூட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க, ஜெப கூட்டில் பங்கெடுக்கிறாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க, பாவசங்கனை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா மதம் மதம் மதம். நிச்சயமா இந்த தியானத்தின் வழியாக நீங்களும் நானும் இந்த கடவுளோடு உள்ள அந்த நட்புறவில், ஐக்கியத்தில் வருவோம் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வித்தியாசம் நாம் நேற்று பார்த்தது, இந்த மதத்தின் படி வாழ்கிறவர்கள், இந்த மதத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், அவங்கள வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்வாங்க, ஆனா கடைசியில முணுமுணுப்பாங்க. நேற்று நம்ம அதை பார்த்தோம். இந்த ஊதாரி மகனுடைய உவமை நமக்கு நல்லா தெரியும். அந்த மூத்த மகன், அந்த கதையோட அந்த உவமை கடைசியில் அந்த மூத்த மகன் அப்பா பார்த்து சொல்ற வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கீங்களா? எத்தனை முறை கேட்டிருக்கோம். அவன் மூத்தவன் அப்பா பார்த்து சொல்றான், அப்பா இத்தனை ஆண்டுகளா நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேனே, இந்த வேலை செஞ்சேனே, இங்க வேலை செஞ்சேனே, ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்னுடைய நண்பர்களோடு மகிழ்ச்சியா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி நீங்க எனக்கு கொடுத்தீங்களாப்பா? எனக்கு என்ன கொடுத்தீங்க? எனக்கு என்னப்பா கொடுத்தீங்க? இது தாங்க மதம். அவர் ஊழியம் செஞ்சாரு, வீட்டுல நிறைய வேலை செஞ்சிருக்காரு, ஆனா என்ன கிடைக்கும்? கடைசியில் என்ன கிடைக்கும்? இப்படி நம்ம சொல்வது இல்லையா?
இல்லை ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரே பையன், அவன் விபத்தில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆனால் பலர் சொல்வதை கேட்டிருக்கீங்களா? இந்த பையனோட அப்பா கோவில் வீடுன்னு இருப்பாரு, பைபிள் விட மாட்டாரு, நற்செய்தி கூட்டத்தை ஒண்ணுமே விட மாட்டாரு, ஆளை போய் கோயில்ல உட்காந்துக்குவாரு, நற்செய்தி கூட்டத்துல அவ்வளவு ஆர்வமா பாடுவாரு, செயல்படுவாரு, ஏழைகளுக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்கு போய் இப்படி நடந்துச்சு. அவருக்கு போய் ஏன் கடவுள் அவரை இப்படி சோதிக்கிறாரு? ஒரே பையன், அந்த பையனையும் கடவுள் எடுத்துக்கிட்டாரு. அவன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், இல்லாத பொருளாதான் செய்யறாங்க. அவங்க பிள்ளைங்களாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காங்க, எப்படியெல்லாம் ஓஹோன்னு இருக்காங்க. ஏன் கடவுள் இப்படி செய்யறாரு கேட்டிருக்கீங்களா? இப்படி பேசுறவங்க, இப்படி சிந்திக்கிறவங்க எல்லாம் மதத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள். அன்பார்ந்தவர்கள், நான் சின்ன வயசுல இருந்து இப்படி நான் கேட்டுட்டு வரேன். சின்ன சிறுவனா இருந்த பொழுது அந்த வயசுல இருந்தே இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்டுட்டு வரேன் இப்படி கிறிஸ்தவர்கள் பேசுவத. அவங்க கோயில்னா விட மாட்டாங்க, முன்னாடி வந்து உட்கார்ந்துக்குவாரு, எல்லாத்துலயும் கலந்துக்குவாங்க, கோயில் எல்லா காரியத்திலும் அவர் முதலா இருப்பாரு. ஆனா அவருக்கு போய் இப்படியா? அவருக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையா? அவங்க பிள்ளைங்கள இப்படி தவறி போயிட்டாங்க, நம்ப முடியலையே. அன்பாந்தவர்களே, மிகவும் வேதனையோட சொல்லுகிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த தியானத்தின் இறுதியில் ஒரு மாற்றம், மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. இந்த தியானம் முடியும் போது கூட பாருங்களேன், ஒரு சிலர் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஏதோ பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சது போல இருப்பாங்க. ஆனா வேற சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ முடிஞ்ச பிறகும் அப்படியே தான் இருப்பாங்க. வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் அவங்களோட வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஏன்? அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து மற்றவங்களுக்கு பார்ஷாலிட்டி காட்டினாரா? கடவுள் பாரபட்சம் உள்ளவரா? இல்ல, கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் கொடுத்தாங்க. இந்த விதைப்பவனின் ஊமை நீங்க கேட்டிருக்கீங்களா? அருமையான ஊமைங்க, அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து சொன்னது. அதாவது விதைக்க ஒருத்தர் போனாரு. விதைக்கும் போது சில விதைகள்லாம் சில வழியோரமாகவும் பாறை நிலத்திலும், ஒரு சிலர் முச்செடிகளிலும், வேறு சில நல்ல நிலத்தில் விழுந்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதையெல்லாம் நல்ல பலன் தந்தது, மற்ற விதையெல்லாம் அவளை பலன் தரல. இது என்ன விதையோட பிரச்சனையா? நல்ல நிலத்தில் விழுந்த விதையெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அந்த வழியோரமா விழுந்த விதை, அல்லது பாறை நிலத்தில் விழுந்த விதை, அல்லது முட்செடில் மத்தியில் விழுந்த விதை, இதெல்லாம் செகண்ட் குவாலிட்டியா? இல்லைங்க, விதை எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படியே இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு மட்டும் இவ்வளவு பலன் தந்தது? அந்த அந்த நிலந்தாங்க மாற்றத்தை கொண்டு வந்தது, விதை இல்லைங்க. விதையில பிரச்சனையே கிடையாது, நிலத்துல தாங்க பிரச்சனை. மற்ற நிலத்துல எல்லாம் விழுந்த விதை பலன் தரலையே, நிலத்துல தாங்க பிரச்சனை. வார்த்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. இது உயிருள்ள வார்த்தை, ஆவிக்குரிய வார்த்தை, கடவுளுடைய இந்த வானமும் பூமியும் படைத்த கடவுளுடைய வார்த்தை, விண்ணக தந்தையோட வார்த்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன் ஒரு சிலருக்கு இது நல்ல பலன் தருது? ஏன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இது மாற்றத்தை கொண்டு வருகிறது? ஏன் அவங்க மதத்திலிருந்து உறவு அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுடைய உள்ளம் அப்படிங்க, ஆர்வத்தோடு தாகத்தோடு அவங்க இந்த தியானத்துல பங்கெடுக்கிறாங்க, இறைய வார்த்தை கேட்கிறாங்க. மற்றவங்களாம் இதை அசட்டை பண்றாங்க. தவ காலத்துல ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டோம் போறோம் அப்படின்னு போறாங்க. ஆனா ஒரு சிலர் விடுறது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வாங்குறாங்க. கேட்கும்போது, இறை வார்த்தை கேட்கும்போது குறிப்பு எடுத்துக்கிறாங்க. யூடியூப்ல போய் மீண்டும் மீண்டும் போட்டு கேட்கிறாங்க. ஒரு ஜெப உணர்வோடு அவங்க கலந்துக்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட பேசாம, மற்ற வேலையை செய்யாம, படுத்துக்கிட்டே கேட்காம, சாப்பிட்டுட்டே கேட்காம, அவ்வளோ பயபக்தியோடு அவங்க இறை வார்த்தையை கேட்கிறாங்க. பெரிய ஒரு பொக்கிஷமா அவங்க எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு எவ்வளவு உள் வாங்க முடியுமோ அவங்க உள் வாங்குறாங்க. அதனால பலன் கிடைக்குதுங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த தகரம் கேள்வி, தகர டப்பால தகரம், ஒரு மரக்கட்டை, தகரமும் மரக்கட்டையும், ஒரு மரத்துண்டு
இந்த தகரமும் மரக்கட்டையும் மத்தியான வெயில்ல நல்ல வெயில் அடிக்கும் போது அந்த ஒரு 12 மணி போல அந்த வெயில்ல இந்த ரெண்டும் கொண்டு போய் வேயுங்களேன். ஒரு 2 மணி நேரம் அதை வேயுங்க. 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் அல்லது 3 மணி வரைக்கும் இதை வச்சு பாருங்களேன். அந்த அந்த 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கழிச்சு போய் அந்த தகரத்தை தொட்டு பாருங்க, தொட முடியாது, அப்படி சுடுங்க தகரம். மரக்கட்டையை தொட்டு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, அது கட்டையா அப்படியே தான் இருக்கும். இது என்ன, சூரியன் பார்ஷாலிட்டி காட்டினதா? சூரியன் இந்த தகரத்துக்கு மட்டும் நிறைய வெயில் நிறைய சூடு அனுப்பி அந்த மரக்கட்டைக்கு ஒன்றும் கொடுக்காம இருந்துச்சா? இல்லைங்க, ஒரே அளவு தான் சூரியன் இந்த ரெண்டுக்குமே அந்த வெயிலையும் அந்த சூடையும் தந்தது. ஆனா தகரம் என்ன செஞ்சுச்சு, எவ்வளவு உள்வாங்க முடியுமோ அந்த சூடை, எவ்வளவு இழுக்க முடியுமோ அந்த சூடை அப்படி இழுத்துக்குச்சுங்க. மரக்கட்டையா தான் இருந்துச்சு. இது என்ன வெயில், கட்டையா தான் இருக்கு. அன்பாதவர்களே, இறை வார்த்தையை நம்ம கேட்கும்போது எவ்வளவு இழுக்க முடியுமோ நம்ம இழுத்துக்கணுங்க, எவ்வளவு உள்வாங்க முடியுமோ நம்ம உள்வாங்கணுங்க. அப்புறம் வாங்க நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த அக்னி அபிஷேகம், அந்த நெருப்பு, அந்த சூடு எல்லா பாவத்தையும் சாபத்தையும் சுட்டு எரிச்சிருங்க. நம்முடைய சூடு கிடையாது, நம்முடைய சக்தி கிடையாது, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாம் உள்வாங்கி பெற்றுக்கொண்ட சக்திங்க அது. அந்த ஆவியின் பலம் எந்த தீய பழக்கத்திற்கும் நம்ம அடிமையாக இருந்தாலும், எத்தனை ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிருங்க அந்த அபிஷேகம், அந்த ஆவியின் நிறைவு, அது அக்னியின் அபிஷேகம். அந்த தகரம் அந்த சூடை உள்வாங்கினது போல நீங்களும் நானும் இந்த இறை வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையை உள்வாங்க ஆவியானவர் அப்படியே நிறைவாருங்க, அக்னி அபிஷேகம் கிடைக்குங்க. அப்புறம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா ஒரு அமைதியோட நம்ம வாழ முடியும், எவ்வளவு ஆவியில் பலத்தை பெற முடியும். அன்பாந்தர்களே, அந்த யோவான் நற்செய்தியில நேற்று நான் சொன்னதுதான் அவங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அந்த யோவான் நற்செய்தியில திருத்தூதரான யோவான் அந்த இயேசுவின் பக்கமா சாய்ந்திருப்பார், மார்பு பக்கமா சாய்ந்திருக்கிறாரு. அவர் நற்செய்தியில எழுதும்போது அவரை பத்தி அடிக்கடி சொல்ற வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? இயேசு அன்பு செய்த சீடர், இயேசு அன்பு செய்த சீடர். ஏன் மற்ற சீடர்கள்லையா இயேசு அன்பு செய்யலையா? அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டாங்களா? இல்ல, யூதாஸ் இஸ்காரியத்தை கூட கடவுள் இயேசு கடைசியில சொன்னது என்னது? நண்பா, ஃப்ரெண்டு. அவர் இயேசு யார் மேலேயும் பார்ஷாலிட்டி காட்டலங்க. அவர் எல்லா சீடர்களையும் ஒரே மாதிரியே தான் அன்பு செஞ்சாரு. ஆனா திருத்தூதரான யோவான் என்ன செஞ்சாரு? அந்த அன்பை மற்ற சீடர்களை விட எவ்வளவு உள்வாங்க முடியுமோ, அந்த அன்பை எவ்வளவு உள்வாங்க முடியுமோ, அந்த இயேசுவோடு எவ்வளவு நெருக்கமா இருக்க முடியுமோ, அந்த இயேசுவோடு அந்த மார்பின் பக்கமா சாய்ந்து அந்த உள்ளத்தின் துடிப்பை எவ்வளவு அறிய முடியுமோ அவர் அவ்வளவு நெருக்கமா இருந்தாருங்க. வேற ஒண்ணும் இல்லை. இயேசு பார்ஷாலிட்டி காட்டல, பாரபட்சம் இல்லாதவர். அவர் யாரிடமும் பாரபட்சம் காட்ட மாட்டார். ஆனா திருத்தூதரான யோவான் அந்த அன்பை இழுத்து கொண்டார். அது எவ்வளவு உள்வாங்க முடியுமோ வாங்கி கொண்டார். அவ்வளவுதாங்க. கடைசியில சிலுவையில் தொங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தாயை அந்த திருத்தூதரான யோவானிடம் ஒப்படைத்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த யோவான் கிடைத்தது. இயேசுடைய தாயை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அந்த தாயுடன் தங்கக்கூடிய பாக்கியம் அந்த யோவான் கிடைத்தது. பார்ஷாலிட்டி கிடையாது, பார்ஷாலிட்டி கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இறை வார்த்தையை கேட்க கடவுள் இந்த தியானத்தின் வழியாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வார்த்தை தான் கொடுக்கிறாரு, செகண்ட் குவாலிட்டி வார்த்தைகள் அல்ல. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்லாம் இது கேட்டு எவ்வளவு பலன் அடைகிறாங்க, எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில் பயன் அடைகிறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களாம் எப்படி ஓஹோன்னு வராங்க. ஒரு செய்தியை கேட்கிறாங்க, 2 செய்தியை கேட்கிறாங்க, 3 செய்தியை கேட்கிறாங்க. எவ்வளவோ மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில். முணுமுணுக்கிறத விட்டு விடுறாங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லாம் தாங்கிக்கிறாங்க.
கடைசியில கிறிஸ்தவர்களுக்கே ஒரு ஆலோசனை சொல்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கே இறை வார்த்தை சொல்றாங்க, கிறிஸ்தவங்களுக்கே இறை வார்த்தை அவங்க போதிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம்! ஆனா ஏன் அவங்க எவ்வளவு உள் வாங்க முடியுமோ அவங்க வாங்குறாங்க. திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 44ஆம் வசனம், ஒரு வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு சிலர் திருத்தூதரான பேதுரு இறை வார்த்தை போதித்து கொண்டிருந்த பொழுது அந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர் அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தார். அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மீதும், பார்ஷாலிட்டி கிடையாது, அனைவர் மீதும் தூய ஆவி அப்படியே பற்றி கொண்டது. தூய ஆவி அவர்களை ஆட்கொண்டது. அந்த இறை வார்த்தையை அவங்க அவ்வளவு கவனமா கவனிச்சாங்க. அவங்க யூதர்கள் கிடையாது, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, கடவுளை அறியாதவர்களா இருந்தாங்க. கடவுள், உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாவங்களுக்கு மரித்தார் உயிர்த்தார் என்று தெரியாது. ஆனா திருத்தூதரான பேதுரு அந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது, அந்த இயேசுவை பற்றி போதிக்கும் போது அவ்வளவு உன்னிப்பா கவனித்தாங்க, அவ்வளவு உற்சாகமா கேட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆவியில் பலம் பெற்றார்கள். தூய ஆவியானவர் அப்படியே அவர்களை ஆட்கொண்டார்கள். அக்னி அபிஷேகம், அவங்க ஞானஸ்நானம் கூட வாங்கினாங்க. எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்துச்சு. ஞானஸ்நானம் கூட வாங்காதவங்க மீது தூய ஆவியானவர் அப்படி பலமா இறங்கி வந்தாரா. அந்த அவங்களுடைய அந்த ஆர்வத்தை பார்த்தார் தூய ஆவியானவர். அந்த ஆர்வம், அன்பானவர்களே, அவர்களும் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை துணைவரும் துணைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் சொந்தக்காரர்கள் யாராக இருக்கட்டும், நம்முடைய நண்பர்கள், நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அதே ஆவியானவருடைய வல்லமையை, அதே ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த தியானத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள கடவுள் உங்களையும் என்னையும் அன்போடு அழைத்திருக்கிறார். இது அவருடைய இரக்கம், இது அவருடைய தயவு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த வாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கு. அன்பாதவர்களே, இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருங்க, புயல் காற்று வீசுங்க, கடல் கொந்தளிப்பு ஏற்படுங்க. ஆனா நம்ம தளராமல் விழாமல் இருந்து மற்றவங்களுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டியவர்கள் நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சாட்சிகளாக வாழ வேண்டியவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சாட்சியாரு, மற்றவங்களுக்கு அது உற்சாகமா இருக்கணும், மற்றவங்களுக்கு இது நம்பிக்கை தரும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, அதற்காக தான் கடவுள் நம்ம இந்த பூமியில, இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிறாரு. இயேசு யாருன்னு காட்டணும், இயேசுடைய வல்லமை, தூயாவின் வல்லமை என்ன நம்ம காட்டணும். எப்படி இந்த பாவத்தையும் சாபத்தையும் தீய பழக்கத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும்னு காட்டணும். உடல்ல வியாதி வந்தாலும், குடும்ப நம்ம நினைத்த மாதிரி வாழ்க்கை துணைவை கிடைக்கவில்லை என்றாலும், வேலை சரியா இல்லை என்றாலும், பணம் இல்லை என்றாலும், அன்பானவர்களே, தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் வாழ கடவுள் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிற்கு நாம் செவி மடுப்போமா? ஆண்டவரே, ஜெபிப்போம். தூய் ஆவியானவரே, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டது போல நாங்கள் இந்த வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வார்த்தை நாங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உள்வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே என்று கெஞ்சி மன்றாடுவோமா? அப்படி மன்றாடும் போது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை ஆவியானவர் நிச்சயமா கேட்பாருங்க. எப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? நிச்சயம் எனக்கு அந்த உறுதி இருக்கு. ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.